வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அதாவது யூபியில் இடைத்தேர்தல், எந்த இடைத்தேர்தல் நடந்தாலும் எல்லார் கண்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூபி ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் தான். அடித்து ஆடுகிறாரா மம்தா, இல்லை அது வந்து இந்த ஆர்ஜி கேர், இந்த மருத்துவ மாணவி பாலியல் பிரச்சனையில் வந்து இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து பெரிய தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சுவந்த் அதிகாரி, அவர் தான் பிஜேபி தலைவர், அவர் பெரிய தொல்லை கொடுக்குறாரு. ஆளுநரும் மம்தாவை டார்கெட் பண்ணுறாரு. அப்போ இந்த தடவை மம்தாவுடைய கோட்டை சரியுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல அங்கே கள நிலவரம் என்ன, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆர்ஜி கேர் பிரச்சனையை பிஜேபி கையில் எடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லட்சுமி பந்தர், அப்புறம் கன்யா யுவஸ்டி, இந்த திட்டங்களை மையமாக வைத்து இன்றைக்கி வந்து அமைச்சர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க மம்தாக்கு ஆதரவாக. இவ்வளோ திட்டங்களை நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம், இந்த திட்டங்கள் நிற்குமா, இல்லை வந்து அந்த ஆர்ஜே கேர் மருத்துவ மாணவி அது நிற்குமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. அதை விட ஒருபடி மேலே போய் ஏற்கனவே உங்களுக்கு வந்து யூபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்து, மணிப்பூர், இங்கெல்லாம் நடந்த பாலியல் பிரச்சனை, இதையும் இப்போ இவங்க கையில் எடுக்கிறாங்க டிஎம்சி. அப்போ ஒரு கலவையான ஒரு தோற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த தொகுதிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தொகுதி வந்து சீதா தொகுதி, இது வந்து எஸ்டிக்கான தொகுதி. அடுத்து பார்த்திங்கன்னா நைகாட்டி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆதரவான தொகுதியாக இருக்குது, டிஎம்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா அரோவா, இதுவும் டிஎம்சி. அப்புறம் மெதினாப்பூர், தல்தாங்கரே, இப்படி இருக்குது தொகுதிகள். இதில் வந்து இந்த 5 தொகுதிகளும் நம்ம சொன்ன 5 தொகுதியிலுமே போன தடவை டிஎம்சி வந்து நல்ல வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச தொகுதி. ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி ஜெயிச்சிருக்குது, மந்திரிஹாட் எஸ்டி தொகுதி, அங்கே வந்து போன தடவை பிஜேபி ஜெயிச்சது. இப்போ பிஜேபி என்ன கணக்கு போடுது, இந்த இந்த டிஎம்சி ஜெயிச்சாங்கல்ல 5 சீட், அதில் 4ல் வந்து 2வது இடம் பிஜேபி தான். அப்போ என்ன நினைக்கிறாங்க, அவங்க வந்து அந்த 4 இடத்தையும் கொஞ்சம் கைப்பற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இலக்கு 5, 6ல் 5. இப்போ நடக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம், முழுக்க சுவேந்தி அதிகாரி, பிஜேபியோட சுவேந்தி அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா, ஆர்ஜி கேர் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு தான் அந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த 6 தொகுதியிலுமே அவங்க பிரச்சாரம் இதுதான், நீதி வேணும், நீதி வேணும், நீதி வேணும். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குணாஸ் கோஷ், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டிஎம்சி, அவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமைச்சரவை பட்டாளம், அவங்கெல்லாம் போயிட்டு இல்லை நாங்கள் வந்து நலத்திட்டங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவர்கள் சில விஷயத்தை சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி பந்தர், அப்புறம் கன்யா ஸ்திரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யுஎஸ்டி, இந்த திட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பெருமளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உன்னாஸ், அத்தராஸ், இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு சொல்லாத பிஜேபி இங்கே வந்து இந்த ஆர்ஜி கேர் பிரச்சனை எழுப்புறாங்க அப்படிங்கிறது வந்து அங்கே பெருசாக பேசப்படுது. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மத்ராஹாட், மெதினாப்பூர், இந்த 2 தொகுதியில் போன தடவை பிஜேபி பார்த்தீங்கன்னா 9000, 14,000. இப்போ நடந்த தேர்தல் நடக்குதுல்ல, இப்போ எம்பி தேர்தல், அதில் மத்ரிஹாட் அப்படிங்கிற தொகுதி, இப்போ நடக்கக்கூடிய தொகுதி, இப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்குது அந்த தொகுதி, மெதினாப்பூர், அது 2 தொகுதி, மொத்தம் 6 தொகுதியில் 2 தொகுதி. இந்த 2 தொகுதியில் 9000, 14,000 லீடிங் வாங்கியிருக்காங்க. அப்போ என்னென்னா மந்திரிஹாட்லேயும் மெதினிப்பூர், இந்த 2 இடத்தையும் தக்க வைக்கலாம். மெதினிப்பூரில் ஏற்கனவே அவங்க வந்து, மந்திரிஹாட்டில் ஏற்கனவே அவங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏ அவங்க தான், அவர் வந்து எம்பிக்கு நின்னார். இப்போ இந்த 2 தொகுதியில் 9000, 10,000 லீடிங்னு ஒன்று, போன எம்பியில் லீடிங் அப்படின்னோடனே சரி அது 2 தொகுதி நமக்கு நிச்சயம் 9000, 10,000. ஆனால் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சுஜித் போஸ், யார் டிஎம்சியோட வச்ச ஆளுங்க, சுஜித் போஸ், ஹக்கீம், கத்ரிமா பட்டாச்சாரியா, இவங்களெல்லாம் களமிறக்கி விட்டுருக்காங்க டிஎம்சி சார்பாக. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிஎம்சியில் நிற்கிறவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொகுதியில் ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறவங்க, அதாவது இவரை வந்து குறையே சொல்ல முடியாதுன்னு இருக்காங்களா, அந்த மாதிரி ஆட்களை வேட்பாளராக போட்டிருக்காங்க மம்தா. மம்தாவுடைய சாதுரியத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மம்தா வந்து வெயிட்டான ஆளை போட்டு, இப்போ வந்து எப்படின்னா வாக்காளர்கள் அச்சப்படுற அளவுக்கு ஆளை போட்டு அப்படிலாம் பண்ணுவாங்க. இந்த கோச் பீகார்லாம் பார்த்துட்டிங்கன்னா போன தடவை நீங்கள் ஓட்டே கேட்க முடியாது டிஎம்சியை தாண்டி, ஏன்னா அபிஷேக் பச்சனோட ஏரியா அது, நம்ம மம்தா பானர்ஜியோடைய அண்ணன் பையன். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லா வேட்பாளரும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. இந்த 6 இடத்துலையும் மம்தா போட்ட வேட்பாளர், மம்தாவா இப்படி வேட்பாளரை போடுறதுங்கிற ரேஞ்சில் மக்களே டிஎம்சியே மாறிடுச்சா, ஏன்னா டிஎம்சி போட்டால் டெரராக போடுவாங்க, இந்த தடவை சூப்பரான ஆள் போட்டிருக்காங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஆர்ஜி கேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூவை கிளப்புறீங்க,
ஆனால் அந்த போட்டுட்டு இருக்க போட்ட வேட்பாளர் 6 பேரில் 2 பேரை பற்றி மட்டும் சொல்கிறோம். அந்த 2 பேர் யாருன்னா சமூக செயல்பாட்டாளர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குறதுலேருந்து, அந்த ஸ்லம் ஏரியாவில் போய் பாடுபடுறதுலேருந்து, நிறையா அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை, அதுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு நிறையா அந்த மருந்துகளை இலவசம், இப்படி வந்து ஃபேமஸ் ஆனவங்க. இதனால் அவங்க என்னென்னா டிஎம்சிங்கிற இமேஜை தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய வெயிட் இருக்குது. அது இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதையும் தாண்டி ஏற்கனவே வந்து காங்கிரஸ் வந்து தனித்து தான் நிற்கிது. ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சன்டேஜில் ரொம்ப கம்மி தான். சீதா தொகுதியில் காங்கிரஸ் வந்து 1.66, நைகாத்தி அப்படிங்கிற தொகுதியில் ஒரு 10%, மந்திரிப்பூர் அப்படிங்கிற தொகுதியில் 5.43% வாங்கியிருக்காங்க. தல்தங்கரா அதில் 11.43, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மதுரிகாட்டி அதில் 4.24. இது ஒரு பக்கம். இடதுசாரிகள் நிற்கிறாங்க, ஆனால் பெருசாக அவங்க பாதிக்கலை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா போன தடவையே, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தடவையிலேயே சீதா தொகுதியில் 1.66, யார் அந்த தொகுதி தனித்தொகுதி. இந்த 1.66 அப்படிங்கிறது வந்து மம்தா கூட சேர்ந்தால் இன்னும் வெயிட்டு தானேன்னு கேட்பீங்க. ஆனால் அது நடக்காதங்க. இது காங்கிரஸ் தனிச்சிருக்கிறது தான் நல்லது. ஒன்று. இன்னொரு விஷயம், பட்டியலின மக்களே போன தடவை மம்தாவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. என்ன ஒன்றுனா அந்த நைகாத்தி அதில் பார்த்தீங்கன்னா 10% வாக்கு வந்து காங்கிரஸ் பெற்றிருக்கோம் நைகாத்தியில். அங்கே கொஞ்சம் இஸ்லாமியர் ஓட்டு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தல்தங்கா இங்கே வந்து 11% வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்குது. இங்கேயும் முஸ்லீம்கள் அதிகமான ஏரியா. அதனால் முஸ்லீம்கள் அதிகமான இருக்க ஏரியாவில் முஸ்லீம்களே இன்றைக்கி வந்து போன தடவை காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாலும் அங்கே வந்து இவங்க தான் ஜெயித்தாங்க, மம்தா. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் களம் எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த ஆர்ஜி கேர் மருத்துவமனையில் பாலியல் அந்த பிரச்சனை எதிரொலிக்குமா, இல்லை நலத்திட்டங்களை தொடர மம்தாவை ஆதரியுங்கள்ங்கிற பிரச்சாரம் ஈடுபடுமாங்கிறது தான் கேள்வி. எப்பயுமே ஒரு விஷயம் என்னென்னாங்க, ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வந்து அந்த இஷ்யூ நடந்து ஒரு வாரம் 10 நாள் 1 மாதம் இப்படி நடந்ததுன்னா அந்த இஷ்யூ வந்து பெருசாக மக்கள்கிட்ட இம்பேக்ட் இருக்கும். ஆனால் அந்த ஆர்ஜி கேர் மருத்துவ மாணவிகள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேட் ஆகி போச்சு. அதை வச்சு பிஜேபி நிறைய அரசியலாம் பண்ணாங்க. ஒன்றும் வேணாம், இந்த சந்தோஷ் காளி விஷயத்தில் என்ன நடந்தது, அங்கே இருக்கக்கூடிய பத்ரா அந்த அம்மா தான் பாதிக்கப்பட்ட பெண். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தினாங்கன்னு சொன்ன பெண். அந்த பொண்ணுக்கு துப்பாக்கி பாதுகாப்பெல்லாம் கொடுத்து மோடி வந்து அந்த அம்மாவை நிறுத்துறாரு அதே தொகுதியில். கடைசி என்னாச்சு, 3வது இடத்துக்கு போச்சு அந்த அம்மா. மம்தா சூப்பராக ஜெயித்தாங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே ஒரு விஷயந்தான், மந்திரிகாட் அந்த ஏரியா மட்டும் போன தடவை பிஜேபி ஜெயித்ததுனால அவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஆனால் இப்போ அங்கேயே கை வச்சிருச்சு மம்தா. மந்திரிகாட் பகுதியில் எஸ்டி மக்கள், இப்போ இந்த தடவை இந்த எஸ்டி மக்கள் தனித்தொகுதி, அந்த மக்கள் மந்திரிகாட்டில் இவங்களுக்கு வாக்களிப்பாங்களா? எப்படி மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை பிஜேபி பண்ணுமோ அது பிஜேபிக்கு மட்டும்தான் கை வந்த கலையாக மம்தாவும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ரெண்டு தொகுதி, ஒரு தொகுதியில் 10,000 9,000, இன்னொரு தொகுதியில் 11,000 வாக்கு போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி வாங்கியிருக்கு. இந்த 2 தொகுதி மெதினிப்பூர்னு சொன்னோம்ல, அந்த தொகுதியில் மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு வாக்காளராக கடிதம் சொன்னோம்ல, கோஷ் பட்டாச்சாரியா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா சீதா தொகுதி சொல்லவே வேணாம், கண்டிப்பாக வந்து மம்தா ஜெயிக்கிறாங்க. நைகாட்டி தொகுதி கண்டிப்பாக டிஎம்சி ஜெயிக்கிறாங்க. அரோவா தொகுதி கண்டிப்பாக டிஎம்சி ஜெயிக்கிறாங்க. மதினாப்பூர் கொஞ்சம் இப்போ இருக்க நம்ம டஃப்புங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தந்தாக்கரே இந்த தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரிஞ்சது, ஆனால் இப்போ வந்து சரி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய தொகுதி 2 தான். மந்திரிகாட் கொஞ்சம் டஃப்பு தான் இப்போ இருக்க நிலைமையில். அதையும் தாண்டி இந்த 6 தொகுதியில் 5 தொகுதியில் சூப்பராக அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார் மம்தாரை சொல்லலாம். ஏன்னா மக்கள்கிட்ட ஒரு இம்பேக்ட் இல்லை. இப்போ நம்ம வேண்டிப்பட்டவங்க ஏபிபி ஆனந்தோ, நாங்கள் பெரிய சேனல் ஒன்று, அங்கே என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் R+ல நமக்கு வேண்டியப்பட்டவங்க இருக்காங்க, நியூஸ் 18 பங்களாலையும் இருக்காங்க, அப்புறம் கொல்கட்டா டிவிலையும் இருக்காங்க. இங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் இருக்காங்க. அதனால் அவங்க சொல்கிற கலைநலரை பார்த்தா மம்தா தான், தீதி தான். என்ன ஒன்றுனா, தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் தான், நம்ம கொல்கத்தா போயிருக்கோம், உங்களுக்குலாம் தெரியும். நீங்கள் ஏர்போர்ட்டில் ஏறி காரில் உட்காந்திங்கன்னா நம்ம சும்மா பேச்சு கொடுப்போம்ல, எங்கேருந்து வந்து தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஊரில் பிஜேபி 0 அப்படிமா, இல்லை இங்கே பிஜேபி ஜெயிக்கும் அப்படிமா. யாருன்னா அவங்க யாருமே வண்டி ஓட்டுற யாருமே லோக்கல் ஆளாக இருக்க மாட்டாங்க. லோக்கல் ஆளுனா டிஎம்சி பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் இருக்க பார்த்து வட இந்தியாவில் வந்திருப்பாங்க, பீகார்லாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, மோடிஜிம்பாங்க. ஆனால் அங்கே யாரை கேட்டாலும் ஒன்று சொல்லுவாங்க, என்னங்க கவர்மெண்ட்னா இங்கே வந்து குண்டாஸ் ராஜ்யம் நடக்குதும்பாங்க. யாரை கேட்டாலும் பெரும்பாலும் குண்டாஸ் ராஜ்யம்னா மம்தா பானர்ஜி ராஜ்யம்.
சரிங்க ஓட்டு எப்படிங்கன்னா அது மம்தா தான் ஆமாங்க. ஏங்க அப்படின்னா இல்லைங்க என்ன இருந்தாலும் மம்தா பானர்ஜி மாதிரி வருமா? ஏன்னா சுவேந்த அதிகாரி இப்போ இருக்கக்கூடியவர் மம்தாட்ட இருந்தால் வெளில போகிறாரு. இப்போ எம்பி தேர்தல் முடிஞ்சவங்க அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தோத்துட்டோங்கிறதுக்காக என்ன குறை சொல்லாதீங்க, மேலே நிறைய பேர் பண்ண தப்பான நடவடிக்கையால் தான் தோத்தோம். இன்னொன்று ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் அந்த பொண்ணை கையை பிடிச்செடுத்தது பெரிய பிரச்சனை ஆகி மம்தா ஆளுநரை ஓட விட்றாங்க, நிம்மதியாக இருக்க முடியல. இன்னும் குறிப்பாக சொல்ல எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஜெயலலிதா மாதிரி நம்ம எப்படி நினைப்போம், எடுத்தோம் கவுத்தோம் ஒரு அதிரடி தான், அந்த மாதிரி தான் மம்தா. அதற்கு பேர் தான் மம்தா. மம்தாவை பற்றி நீங்கள் 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். காங்கிரஸ் அவங்க தூக்கி போட்டாங்க, இந்தியா கூட்டணியை டேமேஜ் பண்ணுறாங்க, என்ன வேணால் சொல்லுங்கள். போன எம்பியில் அடித்தாங்களா இல்லையா, அவ்வளோதான் பாயிண்ட். யாருமே நினைக்காத அளவுக்கு அடித்தாங்களா இல்லையா? நீங்கள் டெல்லிக்கு வேணால் மோடி ராஜாவாக இருக்கலாம், இங்கே நான் தாண்டா கிங்குங்கிறாங்க. அதனால் மற்ற இடத்துல போய் வீர ஆவேசம் பேசலாம், ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது, போன தடவை அமித்ஷா போய் ஏதோ பேச போவ நாக்கு அறுத்து விட்ருன்னு சொன்னாங்களா இல்லையா இந்த அம்மா. அதனால் இந்த அம்மா அது வேறு டைப்புங்க. ஒன்று தான் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிஜேபி ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வச்சு தொல்லை கொடுப்பாங்க, இல்லை அங்கே இருக்கவங்கள வச்சு கேஸ் போடுவாங்க. நீங்கள் மற்ற மாநிலங்களை காட்டிலும் மம்தாவுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகம், அதை மறுக்கவே முடியாது. இன்னும் பிஜேபியை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் அவரும் ஒருவர். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 6ல் 5 ஜெயிக்கிறாங்க. 5 ஜெயித்தாங்கன்னா இந்த RG கேர் மருத்துவம் அது பெரிய அளவுக்கு அடிபட்டு போகும். மக்களுக்கு அடுத்த வேளை சாப்பாடு தாங்க முக்கியம். இந்த RG கேர் மருத்துவக்கு நான் தான் நீதி விசாரணைக்கு தயாரிட்டேன், மருத்துவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறங்கிற அளவுக்கு இறங்கிடுச்சு. அதனால் மம்தாவினுடைய புகழ் இதனால் சரிஞ்சு போகும் நம்ம நினைக்கல. அப்போ வச்சுருந்தா கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும், இப்போ அந்த இம்பாக்டெல்லாம் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.